இப்போ அறிவியல்னா என்ன? அவர் படைத்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் சில நியமங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார், விதிமுறைகள். ஒரு கல் தூக்கி போட்டால் மேலேருந்து கீழே தான் வரும், மேலே போக முடியாதுன்னு கடவுள் ஏற்படுத்திய விதிமுறை. அது மாதிரி பறவைகள் பறக்கும், மனுஷங்க பறக்க முடியாது அப்படின்னு கடவுள் ஏற்படுத்திய விதிமுறை. அலைகள் ஒரு அளவுக்கு தான் வரும் கடல்லேருந்து, அதுக்கு மேலே அது வராது அப்படின்னு கடவுள் ஏற்படுத்திய விதிமுறைகள், நியமங்கள். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் மனிதர்களுடைய வாழ்க்கையின் இலக்கு. கடவுளுடைய ஞானத்தை முடிந்த வரையில் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். திருப்பாடல் 118 வசனம் 27 படிக்கிறோம். கடவுளே, உம்முடைய நியமங்களை புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் தாரும், பின்பு உம் படைப்பில் நான் வியப்படைவேன் அப்படின்னு. கடவுள் ஏற்படுத்திய நியமங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் தான் நமக்கு ஞானமும் தரணும். கடவுளுடைய நியமங்களை கொஞ்சமாக படைப்பு பொறுத்த நியமங்கள் லேபில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியதை ஆராய்ந்து நியூட்டன்ஸ் லா, பாயன்சி, ரிலேட்டிவிட்டி அப்படின்னு நிறைய அறிவியல் அறிஞர்கள் கடவுளுடைய ஞானத்தால் அவர் ஏற்படுத்திய நியமங்களை கண்டு ஆராய்ந்து நமக்கு அதை கற்பிக்கின்றார்கள். அதுதான் அறிவியல். கடவுள் ஏற்படுத்தியதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறது தான் அறிவியல். அந்த அறிவியல் கொண்டு தொழில்நுட்பம் நமக்கு ஏதாவது பலனுள்ளதை கொடுப்பதற்காக இருக்கின்றது. டெக்னாலஜி என்பது சயின்ஸுடைய கண்டுபிடிப்பை எடுத்து அதை மனுஷங்களுக்கு பயனுள்ள விதத்தில் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள செய்யப்படும் செயல் டெக்னாலஜி, என்ஜினியரிங் எல்லாமே. இந்த டெக்னாலஜி பலனுள்ளதாக இருக்கணும்னா மனுஷங்க எதை செய்ய முடியாதோ அதை செய்யறதுக்கு டெக்னாலஜி உதவியாக இருக்கணும். மனுஷங்க நிலாவுக்கு போக முடியாது, மார்ஸ்க்கு போக முடியாது, அதுக்கு உதவி செஞ்சால் டெக்னாலஜி யூஸ்ஃபுல். மனுஷங்க தங்களுடைய சொந்த முயற்சியால் செய்யக்கூடியதை டெக்னாலஜி செய்ய உதவி செஞ்சதுன்னா அது உபத்திரமாக போயிடும். அதே போல் டெக்னாலஜி எல்லாருக்கும் பலன் அளிக்கும். பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, ஏழைகளுக்கும் பலன் அளிக்கும். படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, படிக்காதவங்களும் பலன் கொடுக்கணும். அப்படி இருக்கா இல்லையா? டெக்னாலஜி, அறிவியலை மனிதருக்கு கொண்டு வரும் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் உண்மையாகவே மனிதர்களை மேன்மைப்படுத்த உதவுகின்றதா? அப்படி உதவினாலும் எல்லாருக்கும் உதவுதா இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். குறிப்பாக ஏஐ, இப்போலாம் பஸ் வேர்டு ஏஐ தான். ஏஐ இது மாதிரி மனுஷங்களை நாம் இருக்க நிலையிலேருந்து மேலே தூக்கி போகிறதுக்கு உதவி செய்கிறதா? அப்படி செஞ்சாலும் எல்லாருக்கும் உதவி செய்யுதா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் உதவி செய்யுதா அப்படின்றது தான் நாம் புரிஞ்சுக்க முயற்சி செய்கிற ஒரு செயல். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே அதுதான். அதில் பற்றி நமக்கு நல்ல விவாதங்களை கொடுக்க இங்கு நம் பிள்ளைகள் ஜேஎம் பரப்பெட் நர்சரி அண்ட் பப்ளிக் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களில் 2 அணிகள். ஒரு அணி ஏஐ கண்டிப்பாக அபாரம்தான் அப்படின்னு வாதிட இருக்காங்க. இன்னொரு அணி ஏஐ கண்டிப்பாக அபாயம்தான் அப்படின்னு வாதிட வந்திருக்காங்க. அவங்களுடைய வாதங்களை நீங்கள் காது கொடுத்து கேட்க உங்களை அழைக்கின்றேன். முதல் அணியின் சார்பாக அபாரம்தான், ஏஐ அபாரம்தான், அருமையான கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு வாதாடுறதுக்கு ஜாஸ்பர் அவர்கள் வந்திருக்கின்றார். ஓகே. பெரும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அவையில் நிறைந்திருக்கும் அவையோருக்கும் மற்றும் வாய்ப்பளித்த உங்களுக்கும் பெரும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அவையில் நிறைந்திருக்கும் அவையோருக்கும் மற்றும் வாய்ப்பளித்த உங்களுக்கும் என் அன்பான வணக்கம். ஏஐ வேண்டாம் என்று கூறி அதனுடைய குறிப்புகளை சாட் ஜிபிடியில் சேகரித்திருக்கும் உங்களுக்கும்
என்னுடைய கனிவான வணக்கம். ஏஐ வந்து ஏதோ மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன இயந்திரம் என்று நம்ம ஊரில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புரியாத புதிரொன்று கிடையாது. ஒரு மனிதனுடைய அறிவாற்றல் ஒரு இயந்திரத்துக்கு உருவகப்படுத்தப்படுகிறது. ரொம்ப கஷ்டமான அறுவை சிகிச்சை கூட அது சாதாரணமாக நடத்தி கொடுக்கும். கெப்லர் என்ற புதிய கிரகத்தை கண்டுபிடிப்பதிலிருந்து ஏஐயால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு தொழில்நுட்ப பிரபலம் அடைவதற்கு முன்னாடியே அதனை பற்றிய முரண்பாடான கருத்துக்கள் தான் அதிகமாக வெளியே வருகிறது. இந்த பட்டிமன்றத்தில் 3 நிமிடம் மூச்சு பிடித்து பேசுவதால் இந்த வளர்ச்சியை தடுத்திட முடியாது. ஒரு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை யார் நினைத்தாலும் தடுத்திட முடியாது. எப்பொழுதெல்லாம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகம் படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகம் அதை 1000 குறை சொல்லும். முதலில் 19வது நூற்றாண்டில் எடிசன் பல்பை கண்டுபிடித்த போது எப்படி இந்த மின்சாரத்தை ரொம்ப தூரம் கடத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதன் பிறகு வந்த 1000 கணக்கான கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமே எடிசன் கண்டுபிடித்த பல்பு தான். மனுஷங்களை பறக்க வைப்பது முட்டாள்தனம் என்று நினைச்சவங்க மத்தியில் 20வது நூற்றாண்டில் ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே போல் இந்த 21வது நூற்றாண்டில் மிக சிறந்த கண்டுபிடிப்பு இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ. பல கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கப் போவது இந்த செயற்கை நுண்ணறிவு தான், ஏஐ. நாம் பயப்படுற மாதிரியெல்லாம் கம்பெனிகளில் மனிதனே வேலை விட்டு எடுத்துட்டா இந்த மிஷின்கள் தயாரிக்கும் பொருட்களை வாங்குவதற்கு மனிதர்களிடம் பொருளாதாரம் இருக்காது. அப்படி ஒரு பொருளாதாரத்தால் இந்த உலகம் இயங்கவும் முடியாது. இது சாத்தியமும் கிடையாது. அப்படி ஒரு பயம் நமக்கு தேவையே இல்லை. உலக பொருளாதார மன்றம் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையின் தலைப்பு செயற்கை நுண்ணறிவுக்கு நன்றி. 2025இல் 85 மில்லியன் வேலை வாய்ப்புகள் இந்த ஏஐயால் பறிக்கப்படும். ஆனால் 2026இல் அதே செயற்கை நுண்ணறிவால் 97 மில்லியன் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். தேங்க்ஸ் டு ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பயத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம திறன்பட கற்று அறிந்து நம்ம வேலை வாய்ப்பை நாமே எப்படி தக்க வைக்கிறதுன்னு யோசித்தாலே போதும். இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கத்தியை கொண்டு காய்கறிகளை வெட்டுவதும் அதே கத்தியை கொண்டு வேறு ஒரு செயல் செய்வதும் நம்முடைய கையில் தான் உள்ளது. அதே போல தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து நல்லதுக்கு பயன்படுத்துவதும் தீயதுக்கு பயன்படுத்துவதும் நம்முடைய கையில் தான் உள்ளது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையாக பேசிய ஜாஸ்பர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஜாஸ்பர். அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இப்படி பூச்சாண்டி காட்டுறீங்க? ஏஐனா வீழ்ச்சி, ஏஐனா வீழ்ச்சி, ஏன் இப்படி பூச்சாண்டி காட்டுறீங்க? எல்லா தொழில்நுட்பத்துக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தீங்க, கற்றுக்கவே மாட்டீங்களா? ஒவ்வொன்றத்தையும் வீழ்ச்சி வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கே வீழ்ச்சி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவருடைய வார்த்தையே என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக இருக்கு. தேவையில்லாத ஒரு சங்க ஊதி அவரே தனக்கு பாதகமாக போயிட்டார். பழைய தொழில்நுட்பங்கள்லாம் வந்த பொழுது கண்டிப்பாக இவை பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாரும் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இவங்களா, இதெல்லாம் பொய்க்கூற்று, இவங்கெல்லாம் 10ஆம் பசங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூற்று எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றது அடையாளமே இப்போ நாம் சுற்றுச்சூழலில் பார்க்குற பலவிதமான தீவினைகள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவ்வளோ குளிர், ஊட்டியில் குளிர்ற மாதிரி குளிருது. எப்படி இதாச்சு? காலநிலை மாற்றம். சில சமயங்களில் வெள்ளம், பெருமழை. இந்த வருஷம் மழையே பத்தாது சென்னையில், போதுமான குடி தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு பெரிய பாதகம். இப்படிதான் ஆகுது. இதெல்லாம் கூட அவர் சொன்ன அந்த பட்டியலிட்ட வளர்ச்சிகளுடைய பின்விளைவுகள் தான். அவங்க சொன்னது தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன அவர் சொன்னீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாருன்னு தெரியல. எதிரணி அதற்கு நல்ல விளக்கம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். இந்த வளர்ச்சி ஏஐ எல்லாம் பெரும் அபாயம்தான் அப்படின்னு பேசுவதற்கு நம்மோடு வருகிறார் புகழ்மதி. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு முன்பு பேசியவர் நாங்கள் குறை
நிறை இருந்தால் நாங்கள் ஏங்க குறை சொல்ல போகின்றோம். எடிசன் பல்பை கண்டுபிடித்த போது இப்படி தான் சொன்னாங்க. தடுப்பூசியை கண்டுபிடித்த போது இப்படி தான் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தட்டம்மை வந்து இறந்தவர்களின் விகிதமும் முதலில் தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இறந்தவர்களின் விகிதமும் ஒன்றுதான். எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா? முழுவதுமே நெகட்டிவான ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும்? நாளைக்கு எங்கள் அப்பாவின் மேனேஜர் அவரை கூப்பிட்டு நாங்கள் எல்லோரையும் வேலை விட்டு எடுத்துக்கிட்டோம், அதற்கு பதிலாக எல்லா இடத்திலும் ஏஐயாக மாற்ற போகிறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க என்று சொன்னால் அதை எங்கள் அப்பா எப்படி நினைப்பாரு? இதில் வேறு எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா? எதை எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை என்பதை, எங்களுக்கு வருமானம் இல்லை என்பதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா? தேசத்தின் வளர்ச்சி தான் முக்கியம், நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம், அறிவியலின் வளர்ச்சி தான் முக்கியம், வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்று கூறி அப்பா உங்கள் வேலை போனால் போகுது என்று பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா? எப்படியாவது அந்த மேனேஜர் கையில் காலில் விழுந்து ஐயா எனக்கு வேலை கொடுங்கள் என்று கெஞ்சி வேலையை காப்பாற்றிக்கோ என்று கூறுவதுதான் யதார்த்தம். இதில் வேறு ஏஐக்கு மனித உணர்வுகளை ஊட்டுறாங்க. இது என்ன கிச்சடிக்கின்ற வேலையா? 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ மைதா, உப்பு, காரம் எல்லாம் போட்டுக்கின்றதுக்கு இவங்க சொல்கிறாங்க மனித உணர்வுகளை எப்படி ஊட்டுறாங்க என்று தெரியவில்லை. அன்பு 5 ml, கோபம் 5 ml, மனிதாபிமானம் 5 ml எல்லாத்தையும் ஒரு சிரஞ்சில் ஏற்றிட்டு போய் இடுப்பில் குத்துவார்களோ என்னமோ. இது எப்படி சாத்தியம் என்று எங்களுக்கு தெரியல. இந்த அறிவியல் முடியாதுன்னு சொல்லிச்சு, மருத்துவம் முடியாதுன்னு சொல்லிச்சு. ஒரு நாற்காலி உட்கார வைத்து அவரை சப்ஜெக்ட் என்று சொல்லி ஒரு மூலையில் உட்கார வைத்து சப்ஜெக்ட் என்று சொன்ன அறிவியல், முடியாது சொன்ன மருத்துவம், முடியாது சொன்ன சப்ஜெக்டை ஆனந்த் என்று பெயர் மாற்றம் செய்து கட்டிப்பிடி வைத்தியத்தால் அவரை குணப்படுத்துகிறார். அன்பின் வழியில் முடியாதது கூட முடியும் என்று செய்தாரே, அதுதாங்க ஆபாரம். மனிதனின் இயக்கம் தடைப்படும் போது அறிவியலின் இயக்கம் தொடங்குகிறது. இதுதாங்க வளர்ச்சி. மனிதனை ஒருபோதும் இயங்க விடாமல் தடுப்பது அல்ல வளர்ச்சி, அவனை சோம்பேறியாக்க மாற்றுவதுதான் உங்கள் வளர்ச்சி. ஆனால் இதை நாங்கள் எப்படி வளர்ச்சி என்று எடுத்துக்க முடியும்? இந்த ஏஐஆர் மனிதனின் வேலைகள், சிந்திக்கும் திறன்கள் இழந்து இருக்க நேரிடம் என்பதால் இந்த ஏஐயின் வளர்ச்சி அபாரம் அல்ல, அபாயமே என்று நல்ல தீர்ப்பை வழங்குவீர் என்ற நம்பிக்கையில் என்னிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். புகழ் மதிக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். Give a sound round of applause to புகழ் மதி. ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ், ஆழமான பாயிண்ட்ஸ். கடவுள் காயினை பார்த்து சொல்றார். காயின் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் அதிகாரம் 4 வசனம் 6-7 படிக்கிறோம். காயினை பார்த்து சொல்றார் கடவுள், நீ உன்னுடைய பணியை சரியாக செய்திருந்தால் நான் உன்னை ஏன் நிராகரிக்கப் போகிறேன்? நீ உன் பணியை சரியாக செய்திருந்தால் நான் உன்னை ஏன் நிராகரிக்கப் போகிறேன்? நீ உன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை என்பதால் பாவம் உன்னுடைய கதவு அருகாமையிலேயே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. பாவம் உன் கதவு அருகாமையில் உள்ள நுழையதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஒரு மனுஷன் தன் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா அப்போ அந்த பாவத்தோடு சேர்ந்து இன்னும் நிறைய பாவங்கள் அவரோடு ஒற்றிக்கொண்டு தீமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் கடவுள் காயினுக்கு சொல்றது, நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், சோம்பலாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இவங்க அழகாக சொன்னாங்க, இந்த ஏஐ வழியாக நிறைய லட்சங்கள் பேர் வேலை இழந்துடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்று அவங்க கஷ்டப்படுவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, ஐடில் மைண்ட் இஸ் a devil's workshop. When you are idle, when you are not doing your task properly, sin is lying crouched at your doorstep. பாவம் உன்னுடைய கதவு அருகாமையில் காத்து கொண்டிருக்கின்றது, உன்னை பிடிச்சிக்கோ. அந்த மனிதன் எண்ணற்ற பல தீமைகளை செய்து கொண்டிருப்பான். இந்த ஏஐ ஒரு சிலர் வேலை விட்டு அனுப்பிடுவது மட்டும் இல்லை, அவங்களாம் என்ன ஆவாங்கன்னா சாத்தானின் பிடியில் சிக்கி பல தீமைகளை சமுதாயத்தில் செய்து கொண்டிருப்பார்கள். சமுதாயத்தில் தீமை வளர்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும். அவங்க குடும்பம் பாதிக்கப்படுவது என்பது மட்டுமல்ல, இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா சமுதாயம் சீரழிவை சந்திக்கும். ஏதோ கொஞ்சம் பேருக்கு இப்போ வேலை போயிடுச்சு, அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வந்துடும் சொல்றது கிடையாது. வேலை விட்டு சென்றவர்களுடைய நிலை சாத்தானின் பிடிகளாக அவர்கள் மாறி விடுவார்கள். அவர்கள் சமுதாயத்தை சீரழிப்பார்கள்.
ஏதோ வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் தீமையை பரப்புவதாக இந்த தொழில்நுட்பம் அமைந்துள்ளது அப்படின்றது ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன பதில் இந்த அபாரம் என்று சொல்லும் டீம் சொல்ல போறாங்க பார்ப்போம். எழிலரசியை நாம் அழைக்கின்றோம். சூப்பர் ஸ்பீக்கர் எழிலரசியை அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் என் பேச்சு ஆர்வமுடன் கேட்கக்கூடியிருக்கும் மாணவ மணிகளுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செயற்கை நுண்ணறிவான ChatGPT என்ன செய்கிறது தெரியுமா? என் நண்பனுடன் இன்ப சுற்றுலா செல்ல முடிவு செய்து நீ நாளை பள்ளிக்கு லீவ் லெட்டர் கொடுத்து விட்டு வா என்றான். அதற்கு அவன் கூறினான், இதற்கு எதற்கு தான் நான் லீவ் லெட்டர் எழுதணும்? ChatGPT கேட்டால் கொடுத்து விட்டு போகுது. இதற்கு எதற்கு தான் நான் கஷ்டப்பட்டு தப்பாக எழுத வேண்டிய அவசியம் இல்லாமல் ChatGPT கொடுத்து விடுகிறது. லீவ் லெட்டர் எழுதுவதற்கு ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த "as I am suffering from fever" என்ற வார்த்தை எப்பொழுதும் மறக்கவும் முடியாது. என் நண்பன் அவனுடைய அக்காவின் திருமணத்திற்கு லீவ் லெட்டர் எழுதி ஆசிரியரிடம் கொடுத்தான். இது சாதாரண விஷயம் என்று தான் நினைக்க தோன்றும். அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவன் கொடுத்த லீவ் லெட்டரை வாங்கி ஆசிரியர் வகுப்பறையில் படித்து கூறினார், "as I am suffering from my sister marriage" என்று எழுதியிருந்தான். இதை வகுப்பறையில் படித்து கூறியதால் அவனுக்கு மிகவும் அசிங்கமாக அவமானமாக போய்விட்டது. இந்த அசிங்கம் நமக்கு இல்லாமல் இருக்க ChatGPT கேட்டால் பிழையின்றி தெளிவாக எழுதி கொடுக்கின்றது. நடுவர் அவர்களே, செல்போனை புதிதாக கண்டுபிடித்த காலத்தில் அதை எப்படி பயன்படுத்துவது என்று நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து ஒருவர் கூறுகிறார், தலைவர் பேச உள்ளார், அனைவரும் உங்கள் செல்போனை நியூட்ரலில் போடுங்கள் அல்லது அணைத்துவங்கள் என்றார். தலைவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென ஒருவருடைய செல்போனில் "ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா" என்ற பாடல் சத்தமாக ஒலிக்கின்றது. அதை எப்படி நியூட்ரல் போடுவது என்று தெரியாமல் அங்கிருந்த பழக்குடை உள்ளே போட்டு அதன் மீது அமர்ந்து கொண்டார். அதுபோலதான் ஏஐ பயன்படுத்த தெரியாமல் ஏஐ வேண்டாம் வேண்டாம் என்றும் சமீபத்தில் வந்த கொரோனாவை பார்த்து எல்லோரும் பயந்தோம். இப்பொழுது அதோடு வாழ பழகி கொண்டது போல் ஏஐயுடனும் பழகி கொள்ள வேண்டும். இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி மனித குலம் அப்டேட் ஆகவில்லை என்றால் அவுடேட் ஆக வேண்டி இருக்கும். அப்பொழுதெல்லாம் ஒரு மாணவனுக்கு இன்னொரு மாணவன் தான் போட்டி. அவனை விட அவன் சிறந்தவன் என்று நிரூபிக்க போட்டி போட்டு படிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதெல்லாம் மாணவர்களாகிய எங்களுக்கு இந்த ஏஐயுடனும் ChatGPT-உடனும் இயந்திரத்துடனும் நான் போட்டி. நடுவர் அவர்களே, இப்படி போட்டி போட்டு ஏஐயோடு அப்டேட்டுடன் வாழ்கின்ற இந்த மனித குலத்தின் வளர்ச்சிக்கு அபாரம் என்று நல்ல தீர்ப்பு வழங்குவீர் என்ற நம்பிக்கையில் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எழிலரசி எப்பொழுதுமே சிறப்பாக செய்யக்கூடியவர், நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். அவருக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எழிலரசி என்ன சொன்னாங்கன்னா, லீவ் லெட்டர் எழுத சொன்னால் என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம், எனக்கு லீவ் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்களா, "as I am suffering from my sister's wedding" அப்படின்னு எழுதிட்டாங்களாம். ஜோக்கா சொன்னாங்க. அப்படிதானம்மா? வெரி குட். "as I am suffering from feverன்னு சொல்கிற மாதிரி "as I am suffering from my sister's wedding" அப்படி எழுதிருக்கக்கூடாது. "since my sister is getting married, grant me leave for such and such a dates" அப்படின்னு எழுதியிருக்கணும். அது அவங்களுக்கு தெரியல. அதை வந்து ChatGPT சொல்லி தான் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கோம். இந்த அவமானம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் தான். ஆனாலும் இந்த ChatGPT இன்னைக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க எப்போத்தான் சிஸ்டரோட வெட்டிங்க்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதக்கூடாதுன்னு தானாக கற்றுக்க போகிறாங்க. கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதை பற்றிலாம் இந்த அடுத்த குரூப் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த அபாயம் அப்படின்னு சொல்கிற குரூப்லேருந்து தீப்தி அவர்களை அழைக்கின்றோம். தீப்தியும் சிறப்பாக பேசுபவர். ஆகவே அவருடைய கருத்துக்களை கேட்க உங்களை அழைக்கின்றேன். வெல்கம். வீட்டிற்கும் அனைவருக்கும், என் பேச்சை ஆர்வமுடன் கேட்க கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பாசமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனக்கு முன்பு பேசிய என் நண்பர் மிகவும் அழகாக பேசினார். செல்போனை கண்டுபிடித்த போது பயந்தாங்க. அது போல இந்த ஏஐயை பார்த்து பயப்படுகிறார்கள். நம்ம போல இந்த ஏஐயோடு வாழ பழகிக்கணும் என்றார். செல்போனை கண்டுபிடித்த போது பயந்தோம். ஏன் என்றால் அதன் பயன்பாட்டால் இன்று எத்தனையோ பேர் கண்ணாடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சிறு வயதில் எத்தனை குழந்தைகள் கண்ணாடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அதனை போன்றுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் சாட் ஜிபிடியும் மனித குலத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று முன்கூட்டியே கூறுகிறோம். இந்த லீவ் என்றால் வகுப்பறையில் அசிங்கமாக உள்ளது என்றால் தவறு செய்வது மனித இயல்பு. செய்யும் தவறை திருத்திக் கொள்வன் மகன். நாமும் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம் என்றும் நம் மனதை விட்டு நீங்காது. ஆழ்ந்து சிந்தித்து செயல்படும் திறமையை ஆசிரியர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த ஏஐயால் மனிதனுடைய வளர்ச்சி தடைப்படுகிறது. அவன் சுயமாய் சிந்திக்கும் தன்மை இல்லாமல் போகின்றான். அவனை சோம்பேறியாக மாற்றுகிறது என்றுதான் கவலைப்படுகிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவால் ஏதாவது தவறு நடந்தாலோ இல்லை குறைபாடு வந்தாலோ யாரிடம் கூற முடியும்? இப்போ ஒருத்தர் நம்மளுடைய நகையோ அல்லது பணமோ பறித்து கொண்டு போய்விட்டால் காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம். அதே காவல்துறையிடம் போய் ஏஐ என்னை துன்புறுத்தி விட்டது, நான் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றேன் என்றால் அப்படி என்றால் என்னது என்று கேட்பார். அதற்கென்று தன் நீதிமன்றம், சட்டம், தீர்ப்பு அதெல்லாம் உங்கள் ஏஐ வழங்குமா? நடுவர் அவர்களே, அப்டேட் ஆகவில்லை என்றால் அப்டேட் ஆக வேண்டும் என்று கூறினாரே. மனிதனின் சிந்தனை வளர்ச்சியை தடுத்து அவனை சோம்பேறியாக மாற்றும் அப்டேட்டால் அவுடேட் ஆகும். மனித குலத்தின் வளர்ச்சிக்கு ஏஐ மற்றும் சாட் ஜிபிடியும் எப்பொழுதும் வளர்ச்சி தர முடியாது. மனிதனை சுயமாக சிந்திக்க விடாமல் அவனை மனநோயாளியாக மாற்றுகின்ற அபாயம் உள்ளது என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி உங்களிடம் பணியுடன் கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தீப்தி, வெரி குட். கிவ் ஹர் a round of applause. தீப்தி சொன்னாங்க, ஒருவேளை தற்காலிகமாக நாம் இந்த சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணலைன்னா, அப்டேட் பண்ணிக்கலைன்னா அவுட்டேட் ஆகிடுவோம். ஆனால் லாங் டேர்மில் அவுட்டேட் ஆக போகிறது சாட் ஜிபியை யூஸ் பண்ணுறவங்க தான். யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலையோ அவங்க தான் திடமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க அழகாக சொன்னாங்க. இப்போது அதுக்கு பதில் கொடுக்குற விதத்தில் அபாரம் அப்படின்னு பேச வரார் அபாரம். அனைவருக்கும் அன்பான பாசமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு பேசிய நண்பர் மிகவும் அருமையாக பேசினார், கலகலப்பாகவும் பேசினார். மனிதன் எங்கு வீழ்ச்சி அடைகிறானோ அங்குதான் தொழில்நுட்ப எழுச்சி பெறுகிறது. ஆபத்து நெகட்டிவாக இருந்தால் நாங்கள் ஏன் சும்மா இருக்க போகிறோம்? நெருப்பு கண்டுபிடித்த காலத்தில் இருந்து பிரச்சனை இருக்குங்க. இது வந்த உடனே ஐயோ பத்தி எரிகிறது, நான் என்ன பண்ணுறது? அதை எரியாமல் பார்த்துக்கொள்வது தான் உங்கள் வேலை. ஐயா, இந்த கெட்டவன் கையில் போனால் இந்த ஏழையிடமிருந்து எப்படி தப்பிப்பது? அந்த கெட்டவனிடம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போக வேண்டாம். அறையின் சாணி போனாலே போதும், அவன் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். விவேகானந்தர் கூட சொல்லுவார், வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று கூறுவார். அப்படி வேகமாக இருக்கிற இந்த தொழில்நுட்பத்துக்கு கொஞ்சம் விவேகம் கற்றுத்தருவது தான் இந்த ஏஐயின் வேலை. இது வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன் செயற்கை நுண்ணறிவு வேணும்? இன்றைக்கு ஆசிரியர்கள் கொடுக்கும் ரெக்கார்ட் வேலைகள், ஹோம்ஒர்க்குகள் பிழையின்றி எழுதி கொடுக்குது, அதற்கு தான் வேண்டும் என்கிறோம். இந்த ஏஐ ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்கு என்றால், வேலை வாய்ப்பு போய்விடும் என்று பயம் இருக்கு, அதனால் பதட்டமும் இருக்கு. ஐயா, வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ண வேண்டும்? தேசம் வளர்ச்சி பெற வேண்டும், நாடு வளர்ச்சி பெற வேண்டும், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி நான் வீட்டுக்கு போக வேண்டும். போ, நீ வீட்டுக்கு போனால் நாடு வளரும் என்றால் போ, நாடு வளர்ந்துட்டு போகுது. இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு குறிப்புகள் சொல்கிறாங்க. கடந்த ஆண்டில் +2 முடித்த மாணவர்கள் 40% பேர் இன்ஜினியரிங், அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு பாடத்தை தேர்வு செய்துள்ளனர் என்றால் அதுதான் வளர்ச்சியின் அபாரம். இதற்கு அப்புறம் 100% மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். 2030 இந்தியாவின் ஜிடிபி ஒட்டுமொத்த நிதியில் 10% பேர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் நம்பியிருக்கும் என்றால் இதுதான் சரியான நேரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ChatGPT, ஜெமினி போன்றவை உங்களுக்கு போட்டியாக வந்தால் அப்போதுதான் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும். குறை சொல்கிற அந்த அணியை பார்த்து ஒன்று கூறுகிறேன். நடுவர் அவர்களே, தவறாக நினைக்க வேண்டாம், அவர்கள் பாவம். ஏனென்றால் காலில்
இடங்களில் நடந்து போகும்போது முள் தைத்து விட்டால் நம்ம என்ன கூறுவோம்? முள்ளை மிதித்திட்டோம் என்று சொல்ல மாட்டோம். மாறாக முள்ளு குத்திருச்சு, அதான் தேடி வந்து நம்ம காலை குத்துற மாதிரி அப்படி குறை சொல்லியே பழகியவர்களை ஞானம் கருதி நம் கைகூடும் காலம் கருதி எடுத்தாச்சு என்ற வள்ளுவன் வாக்கு கேட்ப ஏஏ சைக்கிள் நுண்ணறிக்கான காலம். அந்த ஞானத்தை செயலான இடத்தில் இருந்து நாம் செய்தால் உலகம் உங்கள் கையில் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட் பரத். அவருக்கு ஒரு நல்ல ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. பரத் சொன்னார், முள் காலில் குத்துனா முள்ளு குத்திருச்சின்னு சொல்கிறோம், அது முள்ளா வந்து குத்துச்சு, நாம் தான் போய் அதில் குத்திக்கிட்டோம். அந்த மாதிரி தான் ஏஐ. நாம் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிபிடி மற்றும் ஏஐ கருவிகள் தான் நமக்கு போட்டியாக இருக்கணும், அதுக்கு எதிராக நம்ம போட்டி போட்டு நம்ம வளர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியல, ஏஐ மனுஷ அறிவோட மட்டுப்படுத்தப்பட்ட அறிவு. மனுஷ அறிவுகளுக்கு ஏஐலாம் வர முடியாது. அதுக்கிட்ட நாம் போட்டி போட்டு நாம் வளர்ந்த முடியுமா இல்லை மக்கி போவோமான்றது தெரியல. இந்த குரூப் அபாயம் என்ற குரூப் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். லித்திகா அவர்களை அழைக்கின்றோம். மிகுந்த உற்சாகத்துடன் ஆர்வமுடன் கூடியிருக்கும் எல்லோருக்கும் என் பாசமான வணக்கம். எதிரணியில் பேசிய என் நண்பர் ரொம்ப சூப்பராக பேசினார். அவர் பேசியதை கேட்ட நீங்கள் எல்லோருக்கும் உண்மையாகவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் நல்லது தானே என்று நீங்கள் குழம்பி இருக்கிறீர்கள். அதே மாதிரி நானும் குழம்பி போயிட்டேனுங்க. அந்த அளவுக்கு மிகவும் திறமையாக நம்மிடம் பேசி குழப்பி விட்டார். மக்களை குழப்பித்தது தானே இந்த ஏஐயின் முதல் வேலை. போற போக்குல நீங்கள் தவறான தகவலை கொடுப்பதா வளர்ச்சி அபாரம் இதற்கு ஏற்புடையது. எதிரணி ஏஐ முட்டை குச்சி கொள்ற ஒரு மிஷின் மாதிரி. அடுத்து முடிக்கும் போது சொன்னாங்க அது கொரோனா மாதிரி. ஆக நம்ம அதோட பழகணும். மொத்தத்தில் அது ரெண்டுமே தவறானது. இதுக்கு மேலே நான் என்ன பேச? செயற்கை நுண்ணறிவு உருவாக்கும் மனித மொழியால் மனிதனே மொழிக்கு தள்ளப்படுகின்றார் என்ற கவலையில் நாங்கள் பேசுகிறோம். இவர்கள் கூறுகிறார்கள் அது அபாரம் என்று நடுவர்களே, அது அபாரம் அல்ல, எல்லோருக்குமான பாரம். ஆசிரியர் பணி அறப்பணி என்பவர்கள் பெங்களூரில் ஒரு பள்ளியில் ஏஐ அதுவே கிளாஸ் எடுக்கலாம், அது மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் என்று எதிரணி போன்ற ரொம்ப பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், ஐன்ஸ்டீன் 99 முறை தோல்வியுற்றார் என்ற கூற்றை அது அப்படியே தரும். ஆனால் ஆசிரியர் ஐன்ஸ்டீன் 99 முறை தோற்றாலும் 100வது முறை வெற்றி கண்டார் என்று ஒரு ஆசிரியர் நம்பிக்கை தருவார் அல்லவா? அதை ஏஐயால் தர முடியுமா? ஒரு மிஷின் படம் நடத்தினால் வக்கப்பறிகள் 30 நிமிஷங்கள் தான் உருவாக்கும், மனிதர்கள் உருவாக்க மாட்டார்கள். அதை தான் ஏஐ செய்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாட்டில் லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் வேலையெல்லாம் இருக்கிறார்கள். மருத்துவர்களும் இது போன்று படித்து முடித்து வேலையெல்லாம் இருப்பார்கள் போல. ஏனென்றால் மருத்துவத்தில் ஏஐ வேணும் என்றவர்கள் கூறுகிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை காப்பாற்றும் என்றவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் கூறுகிறோம், எங்களை பேஷண்ட் ஆகுவது உங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். மனிதனின் இயல்பு வாழ்க்கையில் உங்கள் இந்த இயந்திரங்கள் வந்த பிறகுதான் சோம்பேறியாக ஆகினோம். கடல் அளவு நோய்கள் நம் தொற்றி கொண்ட போதும் உடல் அளவில்தான் சோம்பேறியாக வாழ்கிறோம். நாம் எப்படி யோசிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ஜிபிடியிடம் கேட்டால் அடுத்த தலைமுறையில் சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்களையும் நாம் இழக்கப் போகிறோம் என்ற கவலையில் நாங்களுக்கு பதிவு செய்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கவலை. அவர்கள் கூறுவது போல இந்தியாவில் ஜிடிபி உயர்ந்தாலும் அடித்தட்டு மக்களின் வாழ்வதை அது அழிக்கப் போவது என்பதுதான் எங்களின் கவலை. இயந்திரத்தை மனிதனாகவும் மனிதனை இயந்திரமாகவும் மாற்றிக்கிட்டு உங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்பொழுதும் பேராபத்து என்று சொல்லி வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லித்திகா. வெரி குட் சம்மரி. லித்திகா ரொம்ப அழகாக சொன்னாங்க. எந்திரங்களை மனுஷனாக்குறது வழியாக மனுஷங்கள் எந்திரமாகிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏஐக்கு புரிதல் எதுவுமே இல்லை, அதுக்கு எதுவுமே புரியாது, கான்ஷியஸ்னஸ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஒருத்தர் ஜெபத்துக்கு வந்தார், பாவ சிகிச்சை
செய்ய வந்தார் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியனுக்காக. பாவத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவர் வந்து உத்தம மனஸ்தாபம் சொல்ல வேண்டிய நிலையில் அவருக்கு வந்து அங்கங்கே திக்கிச்சு, ஸ்டக்காச்சு. நான் ஒரு வார்த்தை சொல்ல 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 அவருக்கு ஞாபகம் வந்துட்டு அதை திரும்ப திரும்ப அப்படியே கம்ப்ளீட் பண்ணார் ஜெபம். ஓகேயா? ஸோ அவருக்கு புரிதல் இல்லாமல் நம்ம ஏதோ சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே அதை எடுத்து சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏஐ. அதுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ப்ரோக்ராமில் அடுத்த வேர்டு என்னவோ அதை பார்த்து அது சொல்லும். அந்த மாதிரி எடுத்து கொடுத்தா. இப்போ இந்த பையன் அடுத்த வாட்டி பாவ செய்வதல் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு புரிஞ்சிடும் அந்த ஜெபம். இன்னும் 3 வாட்டி செய்யும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவான். அப்புறமா அவன் கிளியராக அந்த ஜெபத்தை புரிஞ்சுக்குவான். இந்த ஏஐயோ எப்போவுமே புரிஞ்சுக்காது. எப்போவுமே அது மிஷினாக தான் இருக்கும். எப்போவுமே அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ நாம் அதை பயன்படுத்த இவங்க சொன்னாங்க என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு நாம் சிந்தனையாளர்கள் எழுதிடுவோம், வழிகாட்டிகள் எழுதிடுவோம், தலைவர்கள் எழுதிடுவோம். அதுதான் அவங்களுடைய உண்மையான கன்சர்ன். இப்போ ஏஐ எனக்கு யூஸ் பண்ண மனிதர்கள் எத்திரமாக மாறிடும், ஜூம்பியாக மாறிடும். ஒன்று, இந்த தலைப்பில் என்னென்னா அன்றாட வாழ்க்கை, அன்றாட செயல்கள். எஸ்ஏ எழுதுறதுக்கோ, ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கோ, ஒரு பவர் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா கூட, இல்லை லெட்டர் ரைட்டர் எழுதுறது கூட, லீவ் லெட்டர் எழுதுறது கூட ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போது நாம் கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்படுவோமோ, ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவோமோ, ஜூம்பி ஆகிடுவோமோ, எந்திரமாக ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா அவங்க மற்ற தொழில்நுட்பத்துடைய விளைவுகள்லாம் பார்க்குறாங்க. மனிதனுடைய உடலில் ஏற்பட்ட விளைவுகள், மனதில் ஏற்பட்ட விளைவுகள்லாம் பார்த்து அவங்க அப்படி அந்த கன்சர்னை கொடுக்குறாங்க. அறிவும் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ், மனிதனால் செய்ய முடியாத அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் ஏஐ மனுஷனுடைய சூப்பர்விஷனில் செஞ்சதுன்னா குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட அங்கே கூட வேலை இழப்பு நிறைய ஏற்பட்டால், நான் சொன்ன அந்த பின் விளைவுகள், வேலை இழந்தவர்கள்லாம் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், அவங்களாம் தீமைகளை சமுதாயத்தில் பரப்பிட்டு இருப்பாங்க. அதனுடைய பின்விளைவுகளையும் கூட நம்ம யோசிக்கணும். ஸோ பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் ஓகே, பர்ஹாப்ஸ் நாட் ஓகே, பர்ஹாப்ஸ். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் ஏஐ யூஸ் பண்ணால் பெரிய பாதகமாக ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பதில் நான் சொல்கிற நிலைமையில் நான் இல்லை. ஏன்னா நான் பயாஸ்ட். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எதை பதில் சொல்வேன் அப்படின்னு. என்ன பதில் சொல்வேன்? அபாரமா அபாயமா? அபாயம் சொல்லிடுவேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் நடுவராக இருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். அதனால பதிலை நான் சொல்லலை. ஆனால் அவங்க சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து விளக்கியிருக்கேன். கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்குலாம் தெரியும், எப்போ பார்த்தாலும் பேரண்ட்ஸ்க்கு நிறைய லெசன் தான். பிளாஸ்டிக் பற்றி லெசனு, அதை பற்றி லெசன் தான். நீங்கள் வந்து பாவம் குழந்தைங்க ஆடையும் பாருங்கள் பார்த்து போகலாம் சரிங்க. நீங்கள் உட்காந்து ஒரு பாடம் எடுத்துட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, உங்களுக்கு பழகி போயிடுச்சு. இது ஏற்படுத்திக்கிறீங்க. அந்த விதத்தில் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆசிரியருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்க்ளூஷன் கடவுள் கைவிட்டார்.